ஓசி சாப்பிட்னா ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிருந்தா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறதா? போயிருவேன். வெக்கமா இல்ல? இல்ல. நடு ரோட்லயே இறக்கி விட்டானே. எங்க ஹோட்டல் எங்க இருக்கு? இப்போ நீங்க எங்கிட்டு போக போறீங்க? அதாவது இங்க வந்து 3 முச்சிந்தி இல்ல, 1 2 3 4 முச்சிந்தி எந்த பக்கம் வழியா வந்தோம்னு எங்களுக்கே தெரியல. இப்போ வந்து நாங்கள் லாகின் பண்ண போகிறோம். இப்போ வந்து அடிச்சு பேசுவோம். அடிச்சு பேசுறதுல எங்களால் வெட்டிக்கவே முடியாது. அதனால வந்து அடிச்சு பேச அடிச்சு போகிறோம். பேசுற அழகு படத்தை கொஞ்சம் பார்க்க. சைக்கோ கொலகாரன மாதிரி இருக்கிறாங்க. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா அந்த பழைய காலத்துல எவ்வளோ டிவி சாத்துறதுக்கு ஒரு துணி போடுவாங்க தெரியுமா? ஓகே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா சாங்கி ஏர்போர்ட்ல இருக்கோம். ஓகே, வெல்கம் பேக். நாங்கள் வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்கு போக போகிறோம். எங்கள் கூட 2 பேர் வராங்க, ஜாயின் பண்ணுறாங்க. நான் வேற இந்த மாதிரி கவுனு வெள்ளை வேற போட்டு வந்துட்டேன். இவங்கெல்லாம் வேற அந்த பயம் ஊட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜில்லுனா இருக்கும் அப்படி இப்படின்னு. ஆக்சுவலி அங்கே ரொம்ப ஜில்லுனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 6 கவுனு வேற வச்சிருக்கேன். ஃபுல்லாகவே கவுனு போட்டுட்டு வந்திருக்கா. சட்டை போச்சு. மழுமட்டையாக இருப்பா. ஓகே, நாங்கள் இப்போ தான் வந்து செக்இன்னே நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ தான் எங்களுக்கு கூட்டாலே வந்திருக்காங்க. என்னை பார்த்தோன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி நீ முடிச்சிருக்கிய, உன்னால் அங்கே சர்வைவ் பண்ண முடியுமா வேறு கேட்டாங்க. அதுதான் எனக்கு தெரியல எப்படின்னு. அங்கே போயிட்டோன்னா நம்ம பார்ப்போம் எப்படி. ரொம்ப கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் லாங் ஸ்லீவாக போட்டு இவர் இந்த பாருங்க, இவங்க தான் ஃப்ரெண்டு. vlog செய்கிறோம். ஓகே, ஸ்கெலட்டன். ஓகே, ரெடியா? ஓகே. பேக்கை தூங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே. டி 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 இங்க. அப்பா செட்டில் ஆயிடுச்சு. அவர் மட்டும் அங்கிட்ட தனியாக மாட்டிக்கிட்டாரு. அங்கே ஜாலியாக இருக்கு. நான் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன், வியட்நாம் சைடில் வந்துட்டு ஃப்ரீயாக சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சு வந்துருக்குது. இதுல வைனும் ஒரு கொடுக்குறாங்க. ஓசி சாப்பாடுனா பாத்தீங்களா? ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிருந்தா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறதா? போயிருவேன். வெக்கமா இல்ல? இல்ல. ஆக்சுவலி எல்லாமே சாப்பிடுறாங்க. எல்லாருமே இங்க பாருங்க, எல்லாருமே சாப்பிடுறாங்க. வியட்நாமுக்கு வந்தீங்கன்னா ஃப்ளைட்ல ஏறிங்கன்னா நல்லா சாப்பிடுங்க, ஓகேவா? எல்லா ஃப்ளைட்லேயும் வந்து ஃப்ரீ சாப்பாடு கிடைக்காது. வியட்நாம் ஏர்லைன்ஸில் தான் ஃப்ரீ சாப்பாடு. தேங்க்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு. எல்லாத்திட்டும் கேட்டுட்டு போகிறாங்க. சாப்பாடு பாருங்க. நான் வந்து ஃபிஷ் எடுத்துருக்கோம், ரைஸு, ஒரு வெஜ்ஜி வந்து ரொட்டி, பனானா இருக்கு, ஒரு பன் ஒயிட் ஒயிட் வேணா. நான் ஒயிட் குடிக்கல, நான் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறேன். நான் வாங்கிட்டேன்.
ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஸோ இதுக்கப்புறம் டாக்ஸி எடுத்துட்டு நாங்கள் போய் ஹோட்டல் செக்இன் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். லெட்ஸ் கோ. சிம் கார்டு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா மொபைல் ஃபோனோட வாங்குங்க. மொபைல் ஃபோன் தான் கொஞ்சம் நல்ல இன்டர்நெட் குவாலிட்டி இருக்கும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக சிம் கட்டை வாங்கி முடிச்சாச்சு. வாங்க இப்போ போவோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு டாக்ஸியில் ஏறிட்டோம். நான் இதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இவர் தான் நம்ம டிரைவர். இப்போ நான் வந்து எங்கே போயிட்டுருக்கோம்? நம்ம ஜோயே ஹோட்டல். அங்கே போய் செக்இன் பண்ண போகிறோம். நல்ல வேலை இந்த ஊரில் வந்துட்டு பனியாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஆள். இருக்கு எங்கே பனியா இல்லை, அது தூசியா. நல்ல வேலை நான் வந்துட்டு நீட்டு கை சட்டை இந்த மாதிரிலாம் நான் போடலை. நானும் போட்டிருக்கேங்க. அப்புறம் அதோ விக்கியும் போட்டிருக்காரு. அவர் வந்துகிட்டு இருக்காரு. இப்போ தப்பிச்சிட்டேன்ப்பா சாமி. மலேசியாவில் வந்துட்டு டிரைவிங்கோட ஸ்டியரிங் வந்துட்டு ரைட் சைடில் இருக்கும். ஆனால் இங்கே டோட்டலி டிஃப்ரெண்ட், லெஃப்ட் சைடில் இருக்குது. நான் ரைட் சைடில் உட்காந்துருக்கேன். அதுதான் கொஞ்சம் வியர்டாக இருக்குது. போக போக பழகிரும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்துட்டு மலேசியாலேருந்து அண்ட் சிங்கப்பூர்லேருந்து வரீங்க, தயவு செஞ்சு இந்த ஊருக்கு வந்து கோவப்படாதீங்க. ஏன்னா நான் இப்போ தான் கோவப்பட்டேன் நிறைய தடவை. நீங்கள் சும்மாவே ஹார்ன் அடிக்கிறாங்க. நம்மளாம் அந்த ஊரில் என்னத்துக்கு ஹார்ன் அடிப்போம்? எவனாவது சீலாப்பா ஓட்டிட்டானா அதுக்கு தான் நம்ம ஹார்ன் அடிப்போம். இவனுக்கு சும்மாவே அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கடா. பாருங்க, பார்த்தீங்களா ஒளிஞ்சிருக்காங்களா? கோவம் வருது எனக்கு. A few inches later. ஸோ எங்கள் டிரைவர் வந்துட்டு இதை இறக்கி விட்டு போயிட்டாரு. நடுரோலயே இறக்கி விட்டு போயிட்டாரு. அதாவது இல்லை, சந்து வழியாக பூந்து போனால் தெரியுன்றாரு. ரொம்ப பயங்கரமா ஓட்டுறாங்க. நீங்களே பாருங்க, கண்டத்தனமா எங்கெங்கயும் பூந்திட்டு போறாங்க. பயமா தான் இருக்கு. பாருங்க, ஓடி வர்றதா இருக்கு. இடிச்சிருவானுங்களோன்னு பயமா இருக்கு. ஏத்திடுவானுங்களோட பயமா தான் எல்லாம் இருக்குது. இங்க பாருங்க. ரொம்ப நன்றிடா. நடு ரோட்லயே இறக்கி விட்டானே. எங்க ஹோட்டல் எங்க இருக்கு? ஓ, இதுதான் வந்துட்டு ஹனோயோட மோஸ்ட் ஃபேமஸ் ஓல்ட் குவார்ட்டர்ஸ் தான் அப்படின்றாங்க. எல்லாம் ஃபேமஸாக தான் இருக்கு. ஐயோ, நீங்கள் இடிச்சா நாங்கள் ஃபேமஸ் ஆயிடுவோம் பயமாகவும் தான் இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஐயோ, இடிச்சிருப்பான். நீ வா, நில்லுங்கப்பா. அம்மே தம்மே பொறுமை பொறுமை. ஐயோ கொதிக்கிறாரு. இருங்க இருங்க. இங்கெல்லாம் இறைச்சி ரொம்ப பயமா இருக்கு சாப்பிட்றதுக்கு. மேபி பூனைக்குட்டியை கொடுத்துருவாங்களோட பயமா இருக்கு, இல்லை நாய்க்குட்டியை கொடுத்துருவாங்களோ பயமா இருக்கு. 20 minutes later. ஆனால் கண்டிப்பாக இங்கே ராத்திரி தூங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்விட்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் லாஸ்ட் டைமு பியர் கிளப் மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப சத்தமாக தான் இருக்கும். இந்த இடத்துல வேறு ஹோட்டல் எடுத்துட்டோமே. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த ஹோட்டலில் வேறு படி இல்லை, லிஃப்ட் இல்லை. சாரி, லிஃப்ட் இல்லை. இதில் வந்து இவங்களோட ஹோட்டல், இவங்களோட ரூம் வந்துட்டு 5வது மாடி. எப்படி நடந்து போகிறாங்கன்னு பார்ப்போம். எங்களோட வந்து 3வது மாடி தான், சமாளிச்சிருவோம். ஓகே, தூக்கிட்டு போகிறது இல்லைன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, யாரெல்லாம் வந்துட்டு வியட்நாமுக்கு வரீங்களோ, ஓகே, மெயின் வந்துட்டு நீங்கள் எந்தெந்த ஊருக்கு போகிறீங்களோ அதோட ப்ளக் பாயிண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்துட்டு இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ள ப்ளக் பாயிண்ட் இங்கெல்லாம். ஸோ நாங்கள் மறந்துட்டோம் ஆக்சுவலி எடுத்துகிட்டு வர்றதுக்கு. எங்கள் வீட்லேயும் இருக்குது ஒன்று, பட் நாங்கள் மறந்துட்டோம்.
இங்கே நாங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருந்தே போரோ பண்ணியிருக்கோம். நடராஜ சர்வீஸ் தான். 5வது மாடி வரைக்கும் ஏறி போங்க. என்ன ஒரு புண்ணிக்கு சத்தமாக இருக்குது முன்னுக்கு. ஹலோ, எங்கே இருக்கீங்க? ஆமாம், இது நம்ம எத்தனாவது மாடி? ஐயோ, சோலி முடிச்சு ஏறிடுறா எப்படியாவது. நம்மளாவது 3வது மாடி, அவங்க இன்னும் போய்கிட்டே இருக்கு. காது வலி எடுத்துருச்சுடா. அப்புறம் எவ்ரி டைம் நீங்க வரும்போது எங்க ரூம்ல கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன ஒரே மூச்சு வாங்குதெல்லாம் இருக்கு. எங்க எங்க உங்க முகர கட்டை கொஞ்சம் காமிங்க. இதெல்லாம் சப்ப மேட்ரு. சப்ப மீட்டர் சால்ட்டு ஓட்டுறா. அவங்க ரூம் இன்னும் 5வது மாடி. ஓகே, பாய் பாய். ஏய் மூச்சு, என்னால மூச்சு வாங்குறீங்க தானே கேப்ல. ஓ ஓகே ஓகே பாய். அப்புறமா போய் பார்ப்போம். எங்க ரூம் வந்தாச்சுப்பா. ஹாய். இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோன்னா, அவங்க 2 பேர்த்த கழட்டி விட்டாச்சு. அவங்க வந்துட்டு இருப்பாங்க, பின்னால் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நம்ம என்ன ஸ்ட்ரீட்டில் இருக்கோன்னா, ஸ்ட்ரீட் பேர் என்னது? ஸ்ட்ரீட் பேர் ஓல்ட் குவார்ட்டர்ஸ் தானே? ஓல்ட் குவார்ட்டர்ஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இங்கே வந்து ஃபேக் ஜாமான் நிறைய பியர்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே வந்து இங்கே வந்து ஹோட்டல்லாம் வந்து ஸோ எக்ஸ்பென்சிவ்னா இந்த ஸ்ட்ரீட்னால தான். ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ரீட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், பிஸியாக இருக்குது. சென்னையில் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளை வந்து ஏற்றிடுவாங்க போல், அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஒன்று நடக்காது. ஏன்னா அந்தளவுக்கு சேஃபாக ஓட்டுறாங்க. நீங்கள் சேஃபாக நடங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா எப்போ வேணாலும் வந்து காலு மேலே ஏற்றிடுவாங்க போல். பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோஸாக நிற்கிறாங்க. நாங்கள் போவோம். இங்கே வந்து பார்த்தீங்களா உங்களோட செவிங் எல்லா ஜாமாவும் அங்கே இருக்குது. ஆனால் வந்து இங்கெல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே ஃபேக் தான். இங்கே வந்து மார்க்கெட் இருக்குது. இப்போ வந்து நைட் மார்க்கெட் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நைட் மார்க்கெட் போய்ட்டுருக்கோம். அவங்க வந்து கூப்பிட்றாங்க. என்னத்துக்குன்னா பீருக்கு கூப்பிட்றாங்க. ஹாய். ஓகே, வாட்ஸ் யுவர் நேம்? FC. Okay. Nice to meet you. Okay, இப்போ வந்து the beer factory here upstairs. Yeah, this is a The- local craft beer. Okay. Yes. So what is famous here? We have IPA lager and fruit beer. You have a coffee shop also. Yeah. Okay, coffee shop உங்க வச்சிருக்காங்களா பாருங்க. காஃபி ஷாப் இருக்குது. ட்ரெடிஷ்னல் காஃபி எல்லாமே போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே பிஎஸ்லாம் நீங்கள் குடிக்கிறோன்னா எல்லாமே ரூஃப் டாப் தான். ரூஃப் டாப்பில் போனால் தான் இங்கே பிஎஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து அவங்களோட எல்லா காஃபி ஷாப் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லா காஃபியும் வந்து வந்தாங்க. அடுத்தது வந்து அவங்க வந்து கொண்டு பண்ணுவாங்க. ஓகே, அப்படி இப்படின்னு வந்தாச்சு. எங்களுக்கு வீடியோ செஞ்சுட்டாங்க. இது பார்த்தீங்களா? ஹலோ, என்ன பண்ணுறீங்க? ஹலோ. ஓகே, இதோ இப்போ ஸ்ட்ரீட்க்கு இப்போ நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். எல்லாமே ரொம்ப இப்படி தான் இருக்கே வெளியெல்லாம். அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இன்னும் கொஞ்சம் தான் அந்த மேஜை மேலே நான் இடிச்சிருப்பேன். பியர் ஸ்ட்ரீட்டா? Yes, ma'am. It's the most happening street in Hanoi. Old quarters. இப்போ நீங்கள் எங்கிட்ட போக போகிறீங்க? அதாவது இங்கே வந்து 3 முச்சிந்தி இல்லை, 1 2 3 4 முச்சிந்தி. எந்த பக்கம் வழியாக வந்தோன்னு எங்களுக்கே தெரியல. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா இவங்கெல்லாம் வந்து விட்டா என்னை ஏற்றிட்டே போயிடுவாங்க அவங்கெல்லாம். ஒரு ஓரமாகவே நடப்போண்டா. எவன் பின்னாடி எங்கிட்ட வருவான்னு தெரியல. யார் நம்மளை கேட்பா? யாரும் எனக்கு வந்து பாஷை தெரியாது. ஆனால் கேட்டாங்களே ஆய் தத்தாவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆய் தத்தாங்கன்னா உனக்கு ஒரு அரை தான் பரவாயில்லையா? இது லைட்டாக சொன்னேன். ஆனால் இது நல்லா இருக்கு. லைட் சும்மா ஓன் அடிக்கிறாங்கடா. இங்க பாருடா, சத்தம் தாங்க முடியலடா. கோவம் வருது. எனக்கு மட்டும் இல்லை, கோவம் இருக்கிற வருது. எல்லாருக்குமே கோவமாக தான் இருக்கு. டேய் வரான்டா குறுக்கு. ஓரமா நடடா. பயமாவும் இருக்குது.
இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா ஜாக்கெட் வாங்க வந்திருக்கோம். ஏன்னா நாளைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் சாப்பான்ட்டு. அந்த ஊரில் வந்து நடுங்கி குளூரில் போய் நம்ம வந்து உறைஞ்சி போகக்கூடாதுன்னா ஜாக்கெட் வாங்கணும். பாருங்க ஃபுல்லாக பிராண்டு, ஆனால் வந்து ஒரிஜினல் கிடையாது, பிராண்டு மட்டும்தான். அது காட்டுறோம். ஆனால் இங்கே வந்து சீப்பாக நம்ம வந்து பேசி எடுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் பாகின் பண்ண போகிறோம். இப்போ வந்து அடித்து பேசுவோம். அடித்து பேசுறதுல எங்களால் வெட்டிக்கவே முடியாது. அளவுக்கு அடித்து பேச போகிறோம். பேசுகிற அழகு படம் கொஞ்சம் பார்க்க போடவே முடியல. எனக்கு எல்லு பாரு, பாதி கை தான் போகுது, இது கை போக மாட்டேங்குது. எல் சைஸ் எல்லு எல்லா இப்படி தான் கட்டுறாங்க. ஓ எல்லா கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். இல்ல இல்ல அவ்வளோ ஆசைலாம் வேண்டாம், நீங்க சின்ன சைஸ் தான். சீ. சூப்பராக இருக்குது. சைக்கோ கொலைக்காரன மாதிரி இருக்குடா. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா நல்லா தான் இருக்கேன். கன்ஃபார்ம் மோட்டர் பைக்கா? ஏய், அது அவ தான் விக்கிறா, அவகிட்ட நீ போய் கேக்குற பத்தியா? இதோட இது வந்துட்டு பஞ்சு வந்துட்டு செம்ம சாஃப்டா இருக்கு. குளிர் தாங்களோட என்ன சொல்லுவாங்க, க்ளவ் மாதிரி தான் இருக்கு. அவ விக்கிறாடா, அவளுக்கு தான்டா தெரியும். சரி, நான் தான் தப்பு, மன்னிச்சிருங்க. ஓகே தான், கட்டா போட்ட சட்டை போற தான் இருக்கேன். இந்த கலர் எடுத்துக்கிட்டா சீ, தயவு செஞ்சு வேண்டாம். ரோட்ல போனா என்னைய பளிச்சுன்னு தெரியும்ல. வேணாண்டா. நானே போறாம அது ஏதோ ஓகே தான். சின்னதா இருக்கு. சைஸை பாடுறா, அது பேரு அவங்க ரெண்டு பேரும் என்னத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க இப்போ பாகின் பண்ணுறாங்க. Total 4. You give me 400. Total 400. 1 2 3 4 400. கூட பார்கெயின் பண்றதை விட அவ நம்மள பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, அதுதான் உண்மை. அவ தான் உன்னை பாகின் பண்ணிக்கிட்டு இருக்கா. சேம் பட் டிஃபரண்ட். இவகிட்ட பார்கெயின் பண்ணி இவ தான் எங்களை பார்கெயின் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நாங்க அடுத்த கடைக்கு இறக்குறோம். அங்க போய் பார்கெயின் பண்றதுல பார்கெயினே பயப்படுது. ஸோ இந்த கடையிலேருந்து வெளியாயிட்டோம். அவன்கிட்ட பார்கெயின் பண்ணி தொண்டை வத்துனது தான் மிச்சம். அடுத்த கடைக்கு போகிறோம். மினிமம் எவ்வளோ பட்ஜெட் நம்மளது? மினிமம் வந்து 100 சொல்கிறாங்க. 100க்குள்ளே இன்றைக்கி அடிச்சு பிடிச்சி க்ளவ் வாங்குகிறோம். நாளைக்கு சாப்பாடில் போய் கலக்குன்னு கலக்கும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. சட்டை ரொம்ப அழகா இருக்கு. இந்த சட்டை ரொம்ப அழகாக இருக்கா, இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ ஹவு மச்? 250. ஸோ Okay, if you take three myself, you 620 for three. 620 and 20. for 3. Yes. 620 for 3. Yes. Yes. You can take one. ஸோ அவங்க ஒன்று எடுக்கிறாங்க 200க்கு. Go any other color? Different? Yes. Different one here. டிஃப்ரெண்ட் கலர் ட்ரை பண்ணுறாங்க. Let me try. எப்படி எல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணணும். கற்றுக்குங்க. எதுல நல்லா இருக்கு? இதுவும் நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. எனக்கே குழம்புது. You are Malakun. இப்ப மண்டைய கழுவிக்கிட்டு இருக்கா செம்மையா. Very nice because her body nice. சூப்பருங்க, நல்லா சொன்னீங்க. ஏய், பாத்தீங்களா? போதும் எது முன்னாடி எது பின்னாடின்னு தெரியல. அவ்வளவுதானே, இது முன்னே இது பின்னே தெரிஞ்சு போச்சு. சுபிங்க. டூ பிக். உண்மையாலுமே டூ பிக் தான். அது மொதல் ஆக்சுவலி நல்லதா இருந்துச்சு. இதே எடுத்துக்கோங்க. ஆமாம், ப்ளூ கலர் உண்மையாலுமே வெரி நைஸ். ப்ளூ கலரு வாஸ்து சாஸ்திரப்படி உனக்கு நல்லா இருக்கும். வாஸ்து சாஸ்திரப்படி சட்டைக்கு வாஸ்து சாஸ்திரம் பார்க்குறோம் நாங்கள். சாஸ்திரப்படி உனக்கு இதுதான் நல்லா இருக்கும், நீ இதையே எடுத்துக்கோ. அந்த பழைய காலத்துல எவ்வளவோ டிவி சாத்திரத்துக்கு ஒரு துணி போடுவாங்க தெரியுமா? இவ எல்லாத்துக்கும் நைஸ்ன்னு இருக்கா.
கண்டிப்பா டிவி கவர் தான் ஆமாம் வேண்டாடா வேண்டாம், டிவி கவர் மாதிரி தான் இருக்குது. அதை நான் இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். You can give 300. No, cannot. அட்லீஸ்ட் 350ல. No. For flat price, we got too cheap already. cheap I sell already. 250 for each. 250 no. why 4 Because 350 lah. no. For enough. ஓகே 380, No. 380, 390. Okay. 390. 380 lah. 380 Okay. Can lah 380. Okay, you win. இப்போ வாங்கியாச்சு. நாங்கள் வந்து அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். கண்டினியூஸ்க்கு போக போகிறீங்க? கண்டினியூஸா போக போறோம். இவன் Continuous-ஆ போக போறோம். வண்டிக்கு வேற டுக் வண்டி இந்த வேற பேச்சா வண்டி வேற இதை வச்சுக்கிட்டு நடுவில் பூந்துக்கிட்டு மறைச்சிக்கிட்டு. இதுதான் ஹனோய் ஓல்ட் டவுன். உள்ள வந்து பல்ப் இருக்கும்னு சொல்றாங்க. பல்ப் இருக்கும்னு சொல்கிறாங்க. யாருங்க சொன்னா உங்ககிட்ட பல்ப்? இவங்க தான் சொன்னாங்க. எங்க அந்த மூஞ்சி திருப்பி காட்டுங்க. அதுக்குள்ள பல்ப் இருக்குதா இல்ல? என்ன இருக்கு? பல்ப். ஓகே, மட்டும் இல்ல உங்க பல்ப் நான் அடிச்சு இடுப்பு இழுத்துக்கிச்சு. இடுப்பு இழுத்துக்குச்சு. இதான் பல காமெடி பண்ணிட்டு இருந்தா அப்படிதான். ஆமா, இப்பதான் பல்பை பத்தி பேசுனா நல்ல பல்பா தொங்குது பாருங்க. இல்லை ஓகே தான், ஜெட்டி. பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். என்னது ஜட்டியில் ஒரு காமெடியா? ஏய் பின்னாடி மோட்டர் வரடா. பின்னாடி மோட்டர் வரடா.